children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 3.1ல 6th sum பார்க்க போறோம். Find the missing terms. விடுபட்ட மதிப்புகளை காண்க. அதுல முதல் கேள்வி 6xy கூட எதை பெருக்குனா -12x3y கிடைக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது 6xy into dash is equal to -12x3y. நம்ம உடனே என்ன பண்ண போறோம், முதல்ல சைன்ஸ் பார்க்க போறோம். எப்பவுமே பெருக்கல் அதாவது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா முதல்ல சைன் பார்க்கணும். இங்க என்ன இருக்கு, பிளஸ் சைன் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் இல்ல அப்படின்னா பிளஸ் சைன் இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் சைன் கூட மைனஸ் சைனை பெருக்கினா தான் மைனஸ் ஆன்சர் வரும். அதனால இங்க மைனஸ் போட்டோம். பாருங்க, இந்த 6 கூட இந்த 6 கூட 2 பெருக்கினா தான் 6 2 12ன்னு கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த x கூட பாருங்க, x கூட எதை மல்டிப்ளை பண்ணா x கியூப் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். x கூட x ஸ்கொயர், ஏன்னா வெறும் x அப்படின்னா x பவர் 1ன்னு அர்த்தம். அது கூட x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணாதான் அந்த பவர்ஸ் ஆட் பண்ணா 3 வரும் இல்லைங்களா. அடுத்து கூட்டும் போது 3 வரணும்னா இங்க 2 இருந்தா தான் வரும். அதனால x ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்க பாருங்க y தான் இருக்கு, இங்க அதே y இங்க வந்துருச்சு அப்படின்னா இங்க எந்த y டேர்மும் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். செகண்ட் சம் dash into -15m square n cube p is equal to 45m cube n cube p square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு பாருங்க இங்க பிளஸ் குறி, ஒரு குறியுமே இல்லைன்னா பிளஸ் குறி. இப்போ இங்க மைனஸ் இருக்குன்னா மைனஸ் இன்டு மைனஸ் தான் பிளஸ் வரும், அதனால மைனஸ் போட்டுக்கிட்டோம். இப்போ என்னன்னா 15 கூட எதை பெருக்குனா 45 வருதுன்னு பார்க்கணும். 15 3s are 45, அதனால 3 வாட்டி எழுதிட்டோம். அடுத்து பாருங்க, இங்க m ஸ்கொயர் இருக்கு. m ஸ்கொயர் கூட எதை மல்டிப்ளை பண்ணா m கியூப் கிடைக்கும்னு பார்க்கணும். பாருங்க, இங்க m பவர் 2 இருக்கு, வெறும் m னா m பவர் 1ன்னு அர்த்தம். இப்போ இந்த பவர்ஸ் ஆட் பண்ணி 3 போட முடியும். அப்போ m ஸ்கொயர் கூட இது m ஸ்கொயர் இருக்கு, m மல்டிப்ளை பண்ணா அப்போ இங்க m. ஓகேங்களா. அப்புறம் இங்க n கியூப் இருக்கு, இங்க அதே n கியூப் வந்துருச்சு. அப்ப இங்க எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா போட தேவையில்லைன்னு அர்த்தம். இங்க p இருக்கு, இங்க p ஸ்கொயரா ஆன்சர் வருது. p கூட அதே மாதிரி ஒரு p மல்டிப்ளை பண்ணாதான் p ஸ்கொயர் கிடைக்கும். ஏன்னா p பவர் 1 into p பவர் 1. நம்ம இந்த p ஒரு வாட்டி போட்டு இங்க மேல இருக்கிற பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இங்க ஒரு p இருக்குன்னா அது கூட இன்னொரு p மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு இங்க p ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா. வாங்க third question, 2y into bracketல பாருங்க, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். மொத்தம் வெளியே ஒரு 2y இருக்கு, உள்ள 5x2y ன்னு ஒரு உறுப்பு, இங்க மைனஸ்ல இன்னொரு உறுப்பு, இங்க +3 கூட இன்னொரு உறுப்பு சேர்ந்தாதான் நமக்கு இந்த ஆன்சர் வரும்னு அர்த்தம். அப்போ இதையும் இதையும் பெருக்கினா பாருங்க 2 5s are 10. அதுக்கப்புறம் x ஸ்கொயர் இருக்கு, y into y y ஸ்கொயர்னு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கு. அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க ஒரு மைனஸ் வந்துருக்கு, இங்கேயும் மைனஸ். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 2y கூட மைனஸ்ல எதை மல்டிப்ளை பண்ணா இந்த மிடில் டேர்ம் அதாவது 2xy கிடைக்கும். என்ன 2xy -2xy ன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன வரும்ங்கறத நான் இங்க தனியா இது கூட பெருக்கினா பாருங்க, இதை மட்டும் தனியா எடுத்துக்கேன். பெருக்கினா இந்த மிடில் டேர்ம் வரணும்னு பார்க்கறோம். இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இங்க பிளஸ் இருக்கு, ஆனா இங்க மைனஸ் இருக்குங்கும் போது பிளஸ் கூட மைனஸ் மல்டிப்ளை பண்ணாதான் மைனஸ். அப்போ பாருங்க இங்க மைனஸ் இருக்கிறது ஓகே, 2 இருக்கிறதும் ஓகே. இங்க y மட்டும் தான் இருக்காங்க, இங்க xy இருக்கா. அப்ப இங்க என்ன பாக்கி x இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, இப்போ இத மூணையும் பெருக்குங்க, மைனஸ் வந்துருச்சு, 2 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் x எழுதிக்கணும், அப்புறம் y எழுதிக்கணும். அப்போ இந்த இடத்துல விடுபட்டது எது அப்படின்னா அது வெறும் x மட்டும் தான். அடுத்ததுக்கு வாங்க, இதையும் இதையும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதையும் பெருக்கி இது வரும்னு சொல்லிட்டோம். ஸோ இதையும் இதையும் பெருக்கினா நமக்கு இந்த உறுப்பு வரணும். அப்போ எதையும் 2y-ஐயும் பிளஸ் 3 கூட ஏதோ ஒன்னையும் பெருக்கினா 6y³ வரணும். அப்படின்னா பாருங்க, 2 கூட 3 பெருக்கினா 6, y கூட இந்த y ஸ்கொயர் பெருக்கினா தானே y³ வரும். அப்ப இங்க ஒரு y ஸ்கொயர் மட்டும் வந்தா போதும் அப்படிங்கிறது தான் நமக்கு. ஸோ அவ்வளவுதான், நமக்கு இந்த ஆன்சர். இங்க ஒரு x-உம் இங்க ஒரு y ஸ்கொயரும் வந்தா போதும். Seventh question, match the following. கீழ்கண்டவற்றை பொருத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க, a b c d ன்னு 5 question கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் இப்படி கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இதுக்கான விடைகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் இந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 4 முதல்ல புரியுங்களா. அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அதுக்கப்புறம் 12, அப்புறம் y ஸ்கொயர் இன்டு y பவர் 3 அப்படின்னு பாருங்க. இது எத்தனாவது அப்படின்னா 4th one.
ஃபர்ஸ்ட் fourth one வருது. அடுத்து பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் இதையும் பெருக்கணும். குறியையும் குறி பாருங்க இது பிளஸ் குறி இது மைனஸ் குறி. சோ மைனஸ் 2 5 பெருக்குனா 10 x * x² x³ அப்புறம் y. அதுக்கு அப்புறம் மறுபடியும் இது ரெண்டையும் பெருக்குறோம். மைனஸ் * மைனஸ் பிளஸ் 2 3 வாட்டி 6 இங்க என்ன இருக்கோ அப்படியே வந்துரும் x y அப்படிட்டு. எங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கா. அப்போ 5th one ரைட்டுங்களா. அடுத்து இங்க வாங்க இது ரெண்டையும் பெருக்க போறோம் 5x³ அதுக்கு அப்புறம் -5xy². அதுக்கு அப்புறம் +5x²y அப்படினு வரும். இது எங்க இருக்கு பாருங்க செகண்டா இருக்கா. அதனால இந்த ரெண்டாவது இங்க ஆன்சரா வரும். ஓகேங்களா. அதுக்கு அப்புறம் 2x * 2x வந்து 4x². அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்குறோம் -6x னு வரும். இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க +6x னு வரும். இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா -9 னு வரும். பாருங்க இந்த +6x க்கும் -6x க்கும் போயிடும். இப்போ 4x² - 9 இங்க இருக்கா. சோ இது third one இங்க ஆன்சரா வரும். ஓகே. அடுத்து பாருங்க இது ரெண்டையும் பெருக்குறோம். 5யும் 4யும் பெருக்குனா 20 x * x x² அப்புறம் கூட y -5 4s are 20x. இது எங்க இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் தான். இப்போ இந்த அரேஞ்ச்மென்ட் இது 4 5 2 3 1 அப்படிங்கற இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். சி ஆப்ஷன். 8th question. A car moves at a uniform speed of x plus 30 km/h. Find the distance covered by the car in y plus 2 hours. அதாவது ஒரு மகிழுந்து x plus 30 km/மணி என்று சீரான வேகத்தில் செல்கிறது. y plus 2 மணி நேரத்தில் அந்த மகிழுந்து கடந்த தூரத்தை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு இன்னொரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் இன்டு டைம் தூரம் சமம் வேகம் பெருக்கல் நேரம் அப்படின்னு கணக்கிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ முதல்ல என்ன தகவல் கொடுத்திருக்காங்க என்ன நம்ம கிட்ட கேட்டிருக்காங்கங்கறத புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மகிழுந்தோடைய வேகம் ஒரு கார் வந்து x plus 30 km/h ஒரு மணி நேரத்துக்கு x plus 30 km போகுமா. அப்புறம் அவங்க y plus 2 மணி நேரம் எடுத்துருச்சு அப்படின்னா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு கண்டுபிடின்னு இருக்காங்க. அப்போ முதல்ல கொடுத்திருக்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். அதாவது ஸ்பீட் ஆஃப் த கார் அப்படின்னு இங்கிலீஷ்லயும் மகிழுந்துவின் வேகம் அப்படின்னும் இதுதானே வேகமா கொடுத்திருக்காங்க. ஸோ x plus 30 km/h அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்குது அப்படின்னா அதையும் நம்பரா கொடுக்காம y plus 2 hours அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மணி y plus 2 மணிகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் டிராவல்ட் எவ்வளவு தூரம் கடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இதையும் பெருக்குனா போதும். ஸோ நம்ம அதை மல்டிப்ளை பண்ண போறோம். x plus 30 in y plus 2 x plus 30 into y plus 2. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாருங்க km/h into r அப்படின்னு இந்த யூனிட்ஸும் எப்படி கேன்சல் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டேன். பாத்தீங்களா. இப்போ இந்த கீழே இருக்கிற ஹார்க்கும் இங்க மேல இருக்கிற ஹார்க்கும் போய் நமக்கு கிலோமீட்டர்ல ஆன்சர் வரும். எப்படி அப்படின்னா பாருங்க இது ரெண்டையும் முதல்ல மல்டிப்ளை பண்ணுவோம் x y. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 2x. அப்புறம் இது ரெண்டையும் பெருக்குங்க 30y இல்லைங்களா. அப்புறம் இது ரெண்டையும் பெருக்குனா +60 அப்படின்னு எழுதிட்டோம். பாத்தீங்கன்னா எல்லாமே மாறுபட்ட உறுப்புகள். இது xy இருக்கு, இதுல வெறும் x மட்டும் இருக்கு, இது வெறும் y மட்டும் இருக்கு, இது மாறிலி உறுப்பா இருக்கு. எதையும் எது கூடயும் கூட்ட முடியாது. அதனால இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர் கிலோமீட்டர்ல கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து அவங்க கடந்த தூரம். அவ்வளவுதான். Adjective type questions கொள்குறி வகை வினாக்கள். அதுல 9th question. The product of 7p³ and 2p² the whole square is. அதாவது 7p⁻³ மற்றும் 2p² அதன் அடுக்கு 2 இதன் பெருக்கல் பலனை காண்க. நம்ம ஸ்ட்ரைட்டா பெருக்கிடுவோம், அதுக்கப்புறம் ஆன்சரை கண்டுபிடிப்போம். வாங்க பாருங்க 7p³ into 2p² the whole square இருக்காங்க. இந்த 7p³ அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு தெளிவா n வந்து தனியாவும் p³ அப்படிங்கிறதும் தனியாவும் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2p² 2p² பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 × 2 4 p² × p² p⁴ ஆகும். எதுக்கு இதுக்கு மட்டுமே, அதாவது 2p² the whole squareக்கு மட்டுமே இந்த 4p⁴ ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை அங்கே எழுதிக்கலாம் 4p⁴.
இப்போ என்ன பண்ணணும், நம்பர் கூட பெருக்கணும். 7 நாம் 28, 7 4s are 28. இப்போ இந்த p பவர் 3ஐயும் p பவர் 4ஐயும் மல்டிப்ளை பண்றது அப்படின்னா அந்த பேஸ் ஒரு வாட்டி எழுதிட்டு பவர்ஸ் ஆட் பண்ணிக்க போறோம். 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7, 28 p பவர் 7. அப்ப b தான் இதுக்கு ஆன்சர் 28 p பவர் 7. அதனால ஸ்ட்ரைட்டா ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாம இங்க வந்து ஆப்ஷனை பார்க்கலாம். அடுத்து 10th question, the missing term in the product. இதுல இந்த இடத்துல என்ன காணாம போச்சு கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க 9 இருக்கு பாருங்க, இந்த -3 கூட இந்த 9 பெருக்கணும். ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்டு பிளஸ் இஸ் மைனஸ், சரிங்களா? 3 9s are 27 அப்படின்னு எழுதிட்டோம். இதுக்கப்புறம் என்னன்னா இங்க m கியூப் இருக்கு, ஆன்சர்ல என்ன இருக்குன்னு பாக்குறோம். m இன் அடுக்கு 4 இருக்கு. அப்போ ஒரு m கூட பெருக்கி இருந்தாதான் நமக்கு m பவர் இந்த 3 இந்த ஒன்னோட சேர்ந்து 4ஆ மாறி இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க n இருக்கு, இங்க n கியூப் இருக்கு. n வந்து எது கூட பெருக்குனா n கியூப் ஆகும் அப்படின்னா n ஸ்கொயர் கூட. ஏன்னா வெறும் n அப்படின்னா n இன் அடுக்கு 1ன்னு அர்த்தம், n பவர் 1 அப்படின்னு அர்த்தம். இன்டு இதுக்கு பவர் 2ல ஒன்று நமக்கு nலயே இருந்துச்சுன்னா நம்ம இந்த பவர்ஸ் ஆட் பண்ணி இந்த 3ங்கிறது வரும். அப்போ n ஸ்கொயர் எந்த இடத்துல, இந்த இடத்துல வந்திருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க, இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. -3 into 9 is -27ங்களா? m cube into m power 1 m power 4ங்களா? n into n cube என்ன ஆகும், n into n ஸ்கொயர் என்ன ஆகும், n cube ஆயிடும் இல்லைங்களா? இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர், அதாவது m into n ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன்ல. m into n ஸ்கொயர், அப்புறம் இந்த ஆன்சர் 27 இருக்கு பாத்தீங்களா? அப்ப d தான் ஆப்ஷன். ஆன்சர் எழுதிக்கலாங்களா? என்ன, இந்த இடத்துல m n ஸ்கொயரும் இந்த இடத்துல நமக்கு -27னும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 11th question. என்ன question அப்படின்னா, if the area of a square is 36x power 4 y power 2 then find its side. அதாவது சதுரத்தின் பரப்பளவு 36x பவர் 4 y ஸ்கொயர் எனில் அதன் பக்களவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இதுதான் சதுரம் இல்லைங்களா? 4 பக்கங்களும் சமமா இருக்கக்கூடிய இது சதுரம்னு சொல்லலாம். இதனுடைய பரப்பளவு அப்படின்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே எவ்வளோ, 36x பவர் 4 y பவர் 4. நமக்கு தெரியும் இந்த பக்கம் இன்டு பக்கம் a இன்டு a நமக்கு இந்த பரப்பளவு இல்லைங்களா? அப்போ சதுரத்தின் பரப்பளவு a ஸ்கொயர். இப்போ இந்த பக்கம் மட்டும் வேணும்னா இதுக்கு வர்க்கம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதாவது a ஸ்கொயர் சமம் 36x பவர் 4 y பவர் 2. இப்போ பக்கம் வேணும்னா a வேணும், இங்க ஸ்கொயரா இருக்கிற அந்த பக்கம் அனுப்பணும், இங்க வர்க்கமா இருக்கிற 2 அந்த பக்கம் அனுப்புறோம். இல்ல நான் இருபுறமும் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறேன், அப்பதான் இந்த a ஸ்கொயர் ஏவா மாறும் இல்லைங்களா? அப்படியும் பண்ணலாம். அப்போ பாருங்க இந்த அடுக்குக்கும் இதுக்கும் போய் வெறும் a அப்படின்னு வந்துடும். இங்க பாருங்க 36 உடைய வர்க்கம் மூலம் 6, ஏன்னா 36 உடைய வர்க்கம் மூலம்னா 6 வாட்டி எழுதுவோம். இதுக்கு ரூட் அப்படின்னா அந்த ஜோடியில இருந்து ஒன்று எடுத்துக்குவோம் இல்லைங்களா? அப்போ 36 உடைய வர்க்கம் மூலம் 6. இந்த x பவர் 4க்கும் இந்த y பவர் 2க்கும் எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாருங்க, x into x into x into x அப்படின்னு 4x இருக்கும். அதே போல y எப்படி இருக்கும்னா y into y னு 2 வாட்டி இருக்கும். பாருங்க இந்த ஜோடி கொண்டு எடுப்போமா, ஸ்கொயர் ரூட் அப்படின்னாவே வர்க்கம் மூலம் கண்டுபிடித்தல் அப்படின்னாவே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 உறுப்புகளிலிருந்து ஒன்றை எடுத்துக்கணும். அப்படி பார்த்தா இதுல இருந்து ஒரு x எடுப்போம், அப்புறம் இதுல இருந்து இன்னொரு x எடுப்போமா, அப்ப அதை x ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அதே மாதிரி இந்த 2 y ல இருந்து ஒரு y எடுத்துக்கலாமா? சோ இதுதான் நமக்கு ஆன்சர். இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். அப்ப நம்ம இப்படி ரூட்ல இருக்கிறதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்பருக்கு வர்க்கமூலம், அதுக்கப்புறம் அடுக்குள்ள ஒரு மாறி எடுத்து எழுதிட்டு, அதாவது வேரியபிளோட பவர் இருக்கு பாத்தீங்களா, பவரை 2ஆல டிவைட் பண்ணிக்கிறது. அடுக்கை 2ஆல் வகுத்து ஸ்ட்ரெயிட்டாவே கூட போட்டுக்கலாம். அப்போ இந்த 4 2ஆல வகுத்தா 2 இல்ல, இந்த yக்கு இது 2ஆல வகுத்தா 1. சோ இதுதான் ஆன்சர். என்ன, 6x square y. So 6x square y is the answer for the 11th question. எழுதிக்கலாங்களா? 6x square y. இதுக்கும் 6x square y. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கலாம், டீச்சர் இங்க ஒரு -6x square y வந்திருக்கு, நாம இங்க வெறும் பிளஸ்ல போட்டிருக்கோமே அப்படின்னா பக்க அளவு நமக்கு மைனஸ்ல வராது இல்லைங்களா? இவ்வளவு 4 இந்த பக்கம் இதனுடைய பக்கம் 4 சென்டிமீட்டர் சொல்லுவோம், இல்ல இது ஒரு 8 சென்டிமீட்டர்னு சொல்ல முடியும். ஆனா -8ன்னு சொல்லலாமா? அப்ப பக்க அளவுனா ஒன்னா இல்லாம இருக்கணும், இல்ல இருந்தா பிளஸ்ல தான் இருக்கணும். அதனாலதான் நமக்கு 6x square y இதனுடைய ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
12th question, if the area of a rectangle is 48 m square n cube and whose length is 8 m n square, then its breadth is dash. அதாவது ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 48 m ஸ்கொயர் n கியூப் சதுர அலகுகள் மற்றும் நீளம் 8 m n ஸ்கொயர் அலகுகள் எனில் அதன் அகலம் டேஷ் அலகுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு செவ்வகம், அதாவது it's a rectangle means the area of the rectangle, இதனுடைய ஏரியா ஃபுல்லா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது லென்த் இது பிரெத், அதாவது இது நீளம் இது அகலம், இது ரெண்டையும் பெருக்கினா கிடைக்கும். என்ன கொடுத்திருக்காங்க? நீளம் பெருக்கல் அகலம் சமம், அதாவது லென்த் இன்டு பிரெத். பாருங்க இதுதானே நமக்கு ஏரியான்னு பரப்பளவுன்னு கொடுத்திருக்காங்க. சோ 48 m ஸ்கொயர் n கியூப். இதுல நீளம் அதாவது லென்த் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 8 m n ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பிரெத் வேணும், இதுதான் வேணும் அப்படின்னா பாருங்க இப்படி போட்டுக்கோங்க. 8 கூட எதை பெருக்குனா 48 வருதுன்னு பாருங்க. 8 6 are 48. அதே கூட m கூட எதை மல்டிப்ளை பண்ணா m ஸ்கொயர் வரும்னா m into m m ஸ்கொயர். அதே போல n பவர் 2 கூட எதை பெருக்குனா n கியூப் வரும்னா இங்க 2 இருக்குன்னா 1 மட்டும் தான் வேணும். சோ n அப்படினு ஒரு வாட்டி எழுதிட்டோம்னா போதும். சோ 6mn is the answer for the 12th question. பாருங்க எங்க இருக்கு ஆப்ஷன் A ஆப்ஷன் 6mn அப்படினு எழுதிட்டோம். அடுத்த क्वेश्चन 13வது கேள்வி, if the area of a rectangular land is a square minus b square square units whose breadth is a minus b then its length is, அதே மாதிரிதான் என்ன இருக்காங்க இந்த கேள்வியில பாருங்க ஒரு செவ்வக நிலம் இருக்காங்க, அதாவது ஒரு ரெக்டாங்குலர் நமக்கு லேண்ட். பாருங்க ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு, இதனுடைய பரப்பளவு என்ன கொடுத்திருக்காங்க l into b வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா இருக்கு. அது இல்லாம அதனுடைய அகலம் அதாவது பிரெத் கொடுத்தாங்க என்னன்னு a minus b, அதாவது b க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் a minus b ங்கிறது அதனுடைய அகலம், அதாவது breadth of the rectangular land. அப்படினா அதனுடைய நீளம் லெந்த் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்களா, ஒரு அதாவது ஈருறுப்பு கோவை. இங்க இருக்கிறதும் ஒரு ஈருறுப்பு கோவை. அப்ப அந்த ஈருறுப்பு கோவையை இந்த ஈருறுப்பு எந்த ஈருறுப்பு கோவையால பெருக்கினா இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கு இன்னொரு வழியில பண்ணலாம் பாருங்க. எப்படி அப்படின்னா l into a minus b is equal to நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை a plus b into a minus b அப்படின்னு இதனுடைய இயற்கணித முற்றுரிமைப்படி எழுதிக்க போறோம். a plus b into a minus b ரெண்டையும் பெருக்கினா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு வரும். இதுல l வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் a plus b into a minus b ன்னு இருக்கக்கூடிய இந்த வலது பக்கத்துல இங்க பாருங்க இங்க பெருக்கல் இருக்கா, இது இங்க என்னவா வரும் அப்படின்னா இந்த a minus b வகுத்தல்ல இப்படி வரும். ஓகேங்களா, அப்ப இதுக்கும் போய் நீளம் அதாவது length of the rectangular field is a plus b ன்னு கிடைக்கும். பாருங்க இதுதான் b தான் ஆப்ஷன். சோ a plus b units is the length of the rectangular land, அதாவது அதனுடைய நீளம் a plus b அலகுகள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவுதான்.